இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 7:30 மணி ஆச்சு. ஸோ இந்த 7:30 மணிக்கு நான் வந்து எங்கே போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மணிக்கூறும் சும்மா கிடக்க விடாத வீட்டில் எனக்கு இருக்கு வந்தா நான் செல்லாம் நீ பார்க்கண்டா போகலையா? நான் ஹாலிவுட் படம் பார்க்க போக மாட்டேனே. நான் ஆக்சுவலாக படம் பார்க்கவே போக மாட்டேன். எனக்கு கூட்டு வர விழிச்சு நான் தியேட்டருக்கு அதில் தான் போனேன். நடு சுடுகாட்டில் நாங்கள் பயணம் செய்கிறோம். இப்பொழுது நேரம் இரவு 8:30 மணிக்கு. நாங்கள் நெட்டாகி வந்தோம். திரும்ப எப்பவுமே நெட்டாகி வரணும்னா எப்படி? அது அதுக்கு ஒரு நாள் வேண்டாமா, நேரம் வேண்டாமா, ராத்திரியா வரணும். அவன் எவ்வளோ நேரம் இருக்கு. அந்த நேரம் சொல்லிதான் வர தெரியுது, வேற ஒன்றும் தெரியல. இது நெட்டா சொல்லி அங்க அருமை தோழர் ஜிஜோ இருக்காரு. ஆனா அவர் வந்து பேச மாட்டாரு, நான் மட்டும் தான் பேசுவேன். ஒரு இடத்துல நிறுத்துனா என்ன பார்வை இறங்கேண்ட இடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 7:30 மணி ஆச்சு. ஸோ இந்த 7:30 மணிக்கு நான் வந்து எங்கே போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. அவனுக்கு வந்து திடீர்னு எங்கேயாவது போகணுன்னு தோணும், நெட்டாவுக்கு போகணுன்னு தோணும். ஸோ நாங்கள் நிறைய தடவை நெட்டாவுக்கு போயிருக்கோம். திடீர்னு வந்து தோணும். அப்போ தோணும் பையனை ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன், நீ ஃப்ரீயாக இருந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து நிறைய தடவை நைட் டைமில் வந்து நெட்டாவுக்கெல்லாம் போயிருக்கோம். அங்கே போயிட்டு சும்மா ஜஸ்ட் வந்து போவோம், அந்த இடம் வேற போவோம், அப்படியே திருப்பி வந்துட்டே இருப்போம். பின்ன வரும்போது ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிப்போம். அதான் வந்து டெய்லி நடக்கும். அதே தான் இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ அதான் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நான் என் வீட்டில் இருந்து அருமனை வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் வந்து அவன் வீடு வந்து அங்கே தான் இருக்குது அருமனையில். ஸோ அவன் வருவேன். அவன் வந்தப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து போயிடுவோம். ஸோ அருமனை வரைக்கும் நான் பைக் ஓட்டிகிட்டு போவேன். அங்கே போனப்புறம் அவன் ஓட்டுவேன். இன்றைக்கி நான் வந்து பைக்கு ஹெல்மெட் எல்லாம் எடுத்துருக்கேன். ஏன்னா ஹெல்மெட் வந்து ரொம்ப முக்கியம். போலீஸ்காரங்க திடீர்னு நின்றுட்டு சிறுத்தாங்கன்னா நம்மகிட்ட ஹெல்மெட் இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை ஆகும். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வேறு வர போகிறதால செக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் வந்து நம்ம எல்லாம் ப்ரிப்பேர்டாக போகணும், ஹெல்மெட்டு எல்லாம் கொண்டு போகணும். ஸோ இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன். மணி கரெக்டாக 7:30 மணி ஆச்சு. அங்கே போய் சேரும் எப்படி 8:30 மணி ஆகும். திரும்ப நாங்கள் 8:30 மணிக்கு அப்புறம் திரும்ப அங்கே போயிட்டு திரும்ப நான் இங்கே வரைக்கும் நைட்டு எப்படி 10-11 மணி மேலே ஆயிரும். ஸோ ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் பகல் டைமில் நெட்டாக போயிருப்பீங்க, நைட் டைமில் நெட்டாக எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ நானும் போயிருக்கேன். ஆனால் ரொம்ப விசேஷமாகவும் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன். நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். கண்டிப்பாக நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஷனில் போகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் நெட்டாவுக்கு போன நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெட்டா ட்ராவல், நெட்டா ஃபிஷ், ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நெட்டா போகாதவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு லொக்கேஷன் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பகல் டைமில் போய் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோஸில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன். இப்போ நம்ம மேல்புறம் வந்தாச்சு. அப்படியே பெட்ரோலும் போட்டுட்டு அடுத்து நம்ம போயிடலாம். நான் இப்போ அருமனையில் என் ஃப்ரெண்டு விட்டுக்கிட்ட வந்தாச்சு. அவனை கால் பண்ணி கூப்பிட்டுருக்கேன். இப்போ வருவான் அவன். அது வரை வெயிட் பண்ணி நிற்போம். இல்லை, நீ என் வீட்டில் இருக்கணும் மாட்டேன் மரியா மரோல வீட்டில் இருக்கணும் மாட்டேன். நல்ல எங்க இருக்கு 24 மணிக்கூறும் சும்மா கிடக்க விடாத வீட்டில் எனக்கு இருக்கு வந்தா நான் செல்லாம் நீ பார்க்கண்டா. இந்த காலேஜ் இடம் எங்கட வண்டியில என்ன மாத்தல அந்த கிளச்சுக்கு என்ன பிரச்சனை? பைய பார்த்து ஓட்டு. மழை பெஞ்சில்ல, குளிர்ச்சியா தான் இருக்கும். போகலையா? நான் ஹாலிவுட் படம் பார்க்க போக மாட்டேனே. நான் ஆக்சுவலாக படம் பார்க்கவே போக மாட்டேன். எனக்கு கூட்டு வர விழிச்சு நான் தியேட்டருக்கு அதில் தான் போனேன். இனி மனுஷன் இல்லைல்ல, வேற ஆனா இருந்த படம் எல்லாம் பார்க்க போகணும். தியேட்டருக்கு நமக்கு எதுக்கு படம் பார்க்க போகணும்? நம்ம புதிய படம் தான், பழைய படம் தான். புதிய படம் பார்க்க மாட்டேன். அதுலேயும் என்னது சும்மா கொடுக்கணும் ஐடி. கிறுக்கனால நீ இடத்துல பேசல. என்ன பேச? கட் பண்ணி வை. ஆ நல்லா இருக்கலண்ணா அப்படின்னு
ஓஹோ. ஒன்னால எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டான். இன்னைக்கு அர்த்தம் கால் பண்ணாங்க கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ராத்திரி எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தி அந்த இடம். ஒரு ஆளு கூட இந்த இடத்துல இல்லை. ஆனால் கொலையெல்லாம் பண்ணி போட்டா யாருக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஒரு பயம் உண்டு உனோட வரக்கு. சிலப்போ நீ இந்த பணம் வேண்டிட்டு ஆலோசனை கொல்லி வேணும் ஒரு பயமும் உண்டு. எവിടെ கடை உണ്ടെങ്കിൽ നിർത്ത്. ராத்திரி ஓப்பன் இல்லை. പിന്നെ என்னது சொன்ன பகல ஓப்பன் இல்லை. பெரிய மீனெல்லாம் கிழங்கு மீன் அது தெரியும் எனக்கு. இங்கே கிழங்கு மீனோட தெரியும். ഇവിടെ இல்லை. അവിടെ நம்ம நெட்டா ஜங்ஷனில் போனாலும் അവിടെ ഉണ്ടല്ല மீன் கிழங்கெல்லாம் உண்டு. பெரிய மீனெல்லாம் உண்டு. எனக்கு அந்த கடை காட்டி சாப்பிட்டேன். ஆமாம் ஆமாம். கடைக்கு பயங்கர வெரைட்டியாக சாதனம். ஓ சரி சரி. ஓகே ஓகே. காரில் நிறுத்தி விட்டுருக்கு என்னத்துக்கு? ஓகே ஓகே ஓகே. இங்கே உள்ள மக்கள் எல்லாம் நகாட வச்சு எங்கே போகணும்? நகாட வைக்க அர்ஜென்ட் இருந்தால் எங்கே போகணும்? ஆமாம் பார்த்தியா அங்கே வர போகணும். பார்த்தியா எல்லார்கிட்டும் பைக் உண்டு அப்படிதானே? பைக் உண்டு. யாரும் பஸ்ஸு காத்து நிற்க மாட்டேன் அப்படிதானே? அதான் வரைக்கும் எப்பளும் பஸ் இல்லையே. சரி ஓகே. போகும்போ ஓகே. வரும்பா எப்பளும் பஸ் உண்டா? இல்லை இல்லை. மாதம் நெட்டாகி வந்தோம். திரும்ப எப்போவுமே நெட்டாகி வரணும்னா எப்படி? அது அதுக்கு ஒரு நாள் வேண்டாமா? நேரம் வேண்டாமா? ராத்திரியாக வரணும். அவன் எவ்வளோ நேரம் இருக்குது. அந்த நேரம் வர வேண்டியது தானே. அது நீ கூட்டிகிட்டு போனால் வந்துருக்கலாம். இந்த நடு காட்டுக்குள்ள சுடு காட்டுக்குள்ள இதை தர அதனால உனக்கு மட்டும் டைம். எனக்கு டைம் இல்லையா? எனக்கு பிஸி இல்லையா? நான் பிஸி இல்லையா? நானும் பிஸி தான். நமக்கும் டயர்டு உண்டு. நம்மளும் அதெல்லாம் தாண்டி இருக்கணுமே. பட்டி தத்து கிடக்கு நடு ரோட்டில். நடு சுடுகாட்டில் நாங்கள் பயணம் செய்கிறோம். இப்பொழுது நேரம் இரவு 8:30 மணிக்கு நாங்கள் நெட்டாவை எட்டிவிட்டோம். இந்த சுடுகாட்டில் எதுவும் தெரியவில்லை. என்ன என்னது? ஓகே கண்டுபிடிச்சி ஒரு டேக் பண்ணிவிடி. நீ அக்செப்ட் பண்ணு. அப்படி இல்லை நெட்டில் நிறுத்தணும். நான் இன்னைக்கு கறங்கிட்டுறப்ப அது ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டா வரணும். வந்தது வேண்டி நிற்கும். ராத்திரி எவனாச்சும் நிறுத்தி இடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போய் இன்னும் வண்டி நம்ம அதில் சைடில் நிறுத்தினா மாதிரி நம்ம நீ நடக்கணும். என்ன மாதிரி அதில் நட்டெல்லாம் பார்க்க பகல வரணும். அது தெரியும் எனக்கு. நீ வந்து நிறுத்து. நான் நைட் ஒரு வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சிறுத்தை வருதுன்னு என்ன பண்ணுவேன்? நம்ம பைக் ஒன்று ஸ்பீடாக போகணும். நான் ஸ்லோவாக தான் ஓட்டுறேன். அப்போ இந்த பேக்கில் இருக்க ஒன்றை பிடிக்கிட்டு குட்டியாக காத்து விடும். அந்த கரிஞ்சிருத்ததை இடத்த பண்ணியா? இப்ப நாங்க நெட்டாவே எத்தி விட்டோம். ஆனா இங்க ஒண்ணுமே தெரியல. ராத்திரி நான் இருக்கு மீன் கடைகள் எல்லாம் ஹோம் ஸ்டே இருக்குல்ல தங்கும். இங்க நான் நம்முடைய மீன் கடைகள் ஹோட்டல் மதீனா இருக்கு. எல்லாரும் தெரியும். ஒரு இடத்துல நிறுத்து. சரியா நிறுத்துனா சும்மா ஜஸ்ட் ஒரு நாங்கள் இப்போ வந்திருக்கேன் நம்மளும் சொல்லிட்டு வருங்க. நாங்களும் போயாச்சு. இன்னுதான் பேர் இது வரும். அந்த இது தண்ணி இருக்க അവിടെ டேய் ஒரு நாள் என் ஆளு கால் பண்ணல. சும்மா பண்ணி ஏதாச்சும் கேளு. டேய் ஒரு நாள் தான் கால் பண்ணணுமா? நம்பர் தான் ஒரு நாளுக்கு. இதுதான் நெட்டா ஆறு. ஆனால் எதுவுமே தெரியாது உங்களுக்கு இந்த ராத்திரி இருட்டில். செல்ல லைட் ஆன் பண்ணிதா நான் காட்டி இது லைட் அடிச்சுட்டு காட்டி. சொல்லிதான் தெரியுது. வேற ஒன்றும் தெரியல.
இது நெட்டா சுள்ளி. அங்கே சென்டரில் ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு, அது மட்டும்தான் தெரியுது, வேற ஒன்றும் தெரியல. அல்லாமல் சின்ன சின்ன கடைகள் தெரியுது. என்ன ஒருத்தர் இருக்காரு, இவர் தான் ஜிஜோ, பேரம் எழுதியிருக்கு கேப்டன் அப்படின்னு. இந்த முகத்தை காட்டல. இப்போ நாங்கள் வந்து நெட்டா வந்துட்டோம். பேக்கில் வந்து நெட்டா ஆறு ஓடுது. எனக்கு பேக்கில் வந்து எனக்கு அருமை தோழர் ஜிஜோ இருக்காரு. ஆனால் அவர் வந்து பேச மாட்டார், நான் மட்டும்தான் பேசுவேன். இங்கே கடை ஒன்றுமே இல்லை, அதனால் நாங்கள் வந்து வந்த வழியை பார்த்து கிளம்ப போகிறோம். வண்டி இப்படி ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டே ஜிஜோ பார்த்தியா? ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஹோம் ஸ்டே. நான் இதுக்கு நாடகம் நடத்த போகிறேன். எடுக்க மாட்டேன். இப்போ பாட்டெல்லாம் போட்டு எடிட் பண்ணி போட்டு அப்படி பக்காவாக இருக்கு. எனக்கு இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க, எனக்கு வீடியோஸ் எல்லாம் அப்படி தெறிக்க விட சுப்பிரமணியன் நான் வெளியில் வீடியோ எடுத்து பாட்டெல்லாம் போட்டு அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்கு எனக்கு எடிட்டிங் எல்லாமே. நல்ல ட்ரிங்க்ஸ் வாட்டர். வண்டி எடுக்கலாம் போ. ஒரு இடத்துல நிறுத்துனா எவ்வளவு பொய் சொல்லுத. எங்களோட டீச்சர் இருந்து ஒரு டீச்சர் இருந்து பேசாதது பேசாதே ஸ்கூல்ல இந்த இருட்டுல நாங்க 2 பேரும் இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நாங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். பொதுவாக நட்டா இவனவங்க எல்லாம் பீரு பிராண்டி அப்படி குடிப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் டிஃபரெண்டா ஜூஸு பப்ஸு இதெல்லாம் வேண்டி தின்னேன். அதுக்குள்ள வந்தாச்சு. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இனி அடுத்த இங்க என்ன பார்வை? இடம் இறங்கேண்ட இடம். சரி, இனி என்ன பார்ப்போம்? போட்டாப்பா. சரி, ஓகே, பாருண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டாவுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்னன்னா ட்ராவல் ரொம்பவே நல்லா இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனை கூட போகும்போது பேசி நல்ல காமெடியாக பேசி நல்லா சிரிச்சு போனேன். அவன் என்ன உடக்கிட்டே வந்துட்டு இருந்தான், நல்லா ஜாலியாக இருந்து. ஸோ அங்கே நைட்டு நமக்கு எதுவுமே தெரியாது, நைட்டில் அங்கே எதுவுமே இருக்காது, மெயினாக அங்கே எதுவுமே நமக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்து. நீங்கள் நைட் டைம் போகாதுங்க, பகலில் போங்க. பகலில் போனால் நல்லா இருக்கும். அந்த கடைகள் அங்கே உள்ள அந்த ஏரியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு பகலில் போங்க, நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கிளம்புறேன், மறுபடியும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். குட் நைட், பாய்.